சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை எல்லாரும் இரண்டு கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் ஆமென் பரிசுத்தர். glory பரிசுத்தர். சத்தமாய் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் glory be to Father. Amen. சேனைகளின் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுங்க. ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சத்தமாய் இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் glory இயேசுவே. இயேசுவை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஆமென் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தேவன், மகிமைக்குரியவர், எத்தனை நல்லவர். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் சாட்சியா சொல்லுவாங்க? இதுவரை நடத்தினது கர்த்தர், இனிமேலும் நடத்த போகிறவர் அவரே. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. வலது கரத்தை உயர்த்தி சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே.
என்னாலும் நடத்துவார், என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவர், என்னாலும் நடத்துவாரே. நம்பிக்கையோடு சொல்லும், என் ஓட்டத்தில் நான், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. காரணம், நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் சேர்த்திடுவார். ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு கைகளை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. உம்மை மட்டுமே நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி. கடைசியா சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அழைத்த அன்பு போதகர் மற்றும் சர்ச் கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். எபிரேயர் 2வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாடினோமே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஏசாயா மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. அந்த ஒரு வெளிப்பாடை ஏசாயாவுக்கு கொடுக்கிறதற்கு முன்பதாக அந்த குமாரன் யார் என்கிற வெளிப்பாடை முதலாவது கொடுக்கிறார். அதுதான் ஏசாயா 6வது அதிகாரம். ஏசாயா 6வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாடு ஏசாயாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்த போது, அதாவது உசியா ராஜா மரணமடைந்த பிறகு அவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு உயரமான சிங்காசனத்தை பார்க்கிறான். இந்த பூமிக்குரிய ராஜாக்கள் தங்கள் சிங்காசனத்திலே தங்கள் உயிர் இருக்கும் மட்டும் அல்லது தங்கள் காலம் இருக்கும் மட்டும் அமருவார்கள். அதன் பிறகு அவர்கள் அகற்றப்படுவார்கள். ஆனால் நிலையான ஒரு சிங்காசனம் இதற்கு மேலே இருக்கிறது என்பது ஏசாயாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதுதான் உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். அதிலே வீற்றிருக்கிற ராஜாவை கண்டேன் என்று ஏசாயா சொல்லுகிறான். அவரைதான் 7வது அதிகாரத்தில் எப்படி பார்க்கிறான் என்றால், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்.
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணையில்லாத நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எதற்காக தெரியுமா? நமக்கு உதவி செய்யும்படியாக. ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். பரலோகத்துல யார் அதிகமா இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான். உங்களுக்கு என்னை விட நிறைய தெரியும், அதனால அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். யார் நிறைய இருக்கிறாங்க? கரெக்டா சொன்னீங்க. தூதர்கள் அதிகமா இருக்கிறாங்க. யார் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க? தேவன் தம்முடைய அடுத்து ஒரே பேரான அவன் பரலோகத்துல யார் ரொம்ப கம்மி? ஒரே பேரான குமாரன்னா அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எத்தனை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க? ஒரே. அப்ப பரலோகத்துல யார் கம்மி யார் குறைவு? பிள்ளைங்க இல்ல. பரலோகத்துல யார் அதிகம்? தூதர்கள் யாரு? வேலைக்காரங்க. பரலோகத்துல யார் அதிகம் தெரியுமா? வேலைக்காரங்க ஜாஸ்தி. பரலோகத்துல யார் இல்ல தெரியுமா? ஆமா. இப்ப தெரியுதா ஏன் நம்மளை பிள்ளைகளாக்கி இருக்கிறார் என்று? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் இயேசுவின் பிள்ளைங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக. ஆண்டவர் சாத்தானை படைக்கவில்லை, அவனை ஒரு பிரதான தூதனாக தான் வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் பாவம் செய்தான். பாவம் என்பது என்ன? மீறுகிறது. அவன் தள்ளப்பட்டான். அவனோடு இருந்த கூட்டத்தார் தள்ளப்பட்டார்கள். இப்ப பாவம் செய்கிறவனுக்கு எங்கே இடமில்லை என்றால் தேவ சமூகத்தில் இடமில்லை. அவன் தள்ளப்பட்டான். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? தமது சாயலால் மனிதனை படைக்கிறார். எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாகட்டும் என்று சொல்லும் போது மனுஷன் அப்படி படைக்கல. மனுஷனை தமது சாயலால், அதாவது தம்மை மனிதனிலே பார்க்க விரும்பி தமது அதனால மண்ணை எடுத்து அவர் உண்டாக்கி அவன் நாசியிலே தம்முடைய சுவாசத்தை அப்படி ஊதினார். அவர் அன்னைக்கு ஊதினார்ல, அது ஆதாமுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்துதான் ஊதி இருக்கிறார். அவர் அப்படி ஊதினதும் அவன் கண்ணை திறந்தான்னு பைபிள்ல இருக்கு. இதுக்கு பேர் தான் கிருபை. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலை தோறும் அது எப்படி இருக்குது? புதிதா இருக்கு. அப்ப டெய்லி காலையில் அவர் என்ன செய்யறார்? நம்மள ஊதுறார். அவர் ஒரு நாள் ஊத மறந்தா கூட நமக்கு ஊதிடுவாங்க. ஆமே. அவர் கிருபை இல்லாம நம்ம இல்ல. நேற்றை கண்ட எத்தனை பேர் இன்னைக்கு இல்ல தெரியுமா? போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புனது ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாளை காண செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் தேங்க் பண்றதுக்கே இந்த லைஃப் போதாது. நம்ம வாழ்க்கையில தேவன் செய்தவைகள், தேவன் பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்தவே இந்த ஆயுள் போதாது. மனிதனை தேவன் படைத்தார். இது யாருக்கு பிடிக்கல தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்கல. அவனுக்கு எப்படிங்க பிடிக்கும்? அவன் நிக்க வேண்டிய ஸ்தானத்துல மண்ணை எடுத்து, தேவன் யார் தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். ஆண்டவர் ஒரு நிலையில வைத்திருக்கும் போது நம்ம கொஞ்சம் பெருமை பாராட்டுறோம்னு வைங்களேன், நம்மளை வெட்கப்படுத்த நம்மை விட யார் ரொம்ப தாழ்வானவர்களா எண்ணப்படுகிறார்களோ அவர்களை கொண்டு வந்து வைப்பார். இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சவுல். சவுலை ராஜாவாக தெரிந்தெடுத்து சாமுவேல் எல்லாருக்கும் முன்பாக சவுலை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? இவனை விட உயரமான மனிதன் இஸ்ரவேலையே கிடையாது அப்படிம்பார்.
இவனை விட உயரமானவன் கிடையாது. அப்ப எல்லாரை விட உயரமானவன் சவுல். சவுல் தன் ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கப்பட்ட பிறகு தான் எடுக்கப்பட்ட நிலையை மறந்தான். சிம்பிளா சொல்லணும்னா தன்னுடைய ஆரம்பத்தை மறந்தான். சவுலுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? கழுதைக்கு பின்னாக நடந்தது. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பா சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்க உங்க ஆரம்பத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஆரம்பத்தை மறந்துட்டீங்கனாலே கிருபைய மிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். எந்த நிலையிலும் சவுலை பொறுத்த வரைக்கும் அவன் ஆரம்பம், அவன் கழுதையை தேடி நடந்தவன். இன்னும் சொல்லணும்னா காணிக்க கூட கடன் வாங்கி போட்டவன். ராஜா சாமுவேலை பார்க்க போகும்போது கூட இருக்கிறவன்ட்ட இருந்து காசை வாங்கி சாமுவேல்கிட்ட கொடுக்குறான். இதுதான் அவனுடைய ஆரம்பம். ஆனால் அவன் உயர்த்தப்பட்ட பிறகு, அவன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வந்த பிறகு, பதவி வந்த பிறகு அவன் பார்வையே மேட்டிமையான பார்வையாய் மாறினது. அவரை வெட்கப்படுத்துறதுக்காக அவன் நினைச்சான் என்னை விட உயரமானவன் யாருமே கிடையாதுன்னு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். அவன் தான் கோலியாத். எல்லாரையும் சவுல் இப்படி பார்த்துட்டு இருந்தான். இங்க திரும்பி பார்த்து அவனுக்கு அகைன்ஸ்டா கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியாத்தை வீழ்த்துறதற்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் ஆட்டு தொழுவத்திலிருந்து ஒருவனை எடுத்து கொண்டு வருகிறார். அவன் தான் தாவீது. ஆமை. அகஸ்வேறு நாட்களிலே வஸ்தியை விட மகா ரூபவதியான ஒருவளும் கிடையாது. எனவே வஸ்திக்கு பெருமை வந்துச்சு. ராஜா கூப்பிட்டு விட்டா, ராஜா கூப்பிட்டாலும் வர முடியாதுன்ட்டா. ஆமே. ஆண்டவர் பாருங்க, இந்த வஸ்தியை அப்புறப்படுத்தி ஊரு பேர் தெரியாத ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வைக்கிறார். அவதான் எஸ்தர். எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ரூபவதி. வஸ்தியை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மகா ரூபவதி. இங்க இதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆண்டவர் ஒருத்தங்களை தள்ளணும்னு நினைச்சிட்டார்னா தள்ளிடுவார், ஒருத்தங்களை தூக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டார்னா வச்சிடுவார். என் தேவன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் அந்த ஸ்தானத்துல தான் மனிதனை கொண்டு வந்து வைக்கிறார். இப்ப சாத்தா என்ன நினைக்கிறான், என்ன பார்க்கிறானா? நம்ம தப்பு பண்ணோம், நம்மளை தள்ளிட்டார், மனுஷனையும் தப்புல விழ வச்சுட்டா அவனையும் தள்ளிடுவார்னு சொல்லி மனிதனை பாவத்தில் விழ வைக்கிறான். அந்த பாவம் தான் என்ன தெரியுமா? தேவன் விலக்கினதின் மேல ஒரு விருப்பத்தை கொண்டு வருகிறான். இதெல்லாம் பாவமா அப்படிதான் நம்ம கேட்க தோணும். ஆண்டவர் ஒன்ன விலக்குறார்னாலே அது எவ்வளவுதான் நம் பார்வைக்கு நல்லதாய் தோன்றினாலும், நம் மனசுக்கு பிரியமானதா இருந்தாலும், இது வேண்டான வேண்டாம், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். ஓய்வு நாளை கூட எவ்வளவு அழகாய் தேவன் உண்டு பண்ணினார். 6 நாள்ல எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவருடைய சிருஷ்டிப்பில் கடைசி மனுஷனை படைச்சதை ஓய்வு நாளை டிக்ளேர் பண்றார். ஓய்வு நாள்னா என்ன? ஆதாமே நீ அந்த பெட்ல படுத்து தூங்கு, நான் இந்த பெட்ல படுத்து தூங்குறேன், அதுவா? இல்ல. ஓய்வு நாள்னா என்ன தெரியுமா? அந்த டேல ஆண்டவர் ஃபுல் டைம் ஆதாம் கூட ஸ்பெண்ட் பண்றார். இதுதான் சபாத், இதுதான் ஓய்வு நாள்னா. அன்னைக்கு பாருங்க, வேற எல்லா வேலையும் மாற்றி வச்சுட்டு ஆதாம ஏதேனுக்குள்ள கொண்டு வந்து இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இந்த தண்ணீரை குடி, இதை சாப்பிடாத, இந்த ஒரு காரியத்தை மட்டும் சாப்பிடாத. தேவனோடு உறவாட, தேவனோடு தனித்திருக்க, தேவனை வர்ஷிப் பண்ண இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னையும் உங்களை தேவன் ஏற்படுத்தினதே அதற்காக தான். தேவனுடைய துதியை சொல்ல. ஏற்கனவே சொல்லி வந்தவனை அப்புறப்படுத்தி விட்டு, ஹல்லேலூயா, எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்லுவேன்? சேற்றில் நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருக்கின கல்வாரியே, கண்டு நன்றியுடன் பாடிடு. சாத்தா நினைச்சா மனுஷனையும் பாவத்துல விழ வச்சா அவனும் தள்ளப்படுவான். அது போலவே பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. சர்ப்பத்தின் வாயிலா ஏதேனுக்குள் பிரவேசித்து ஸ்திரீயை வஞ்சித்து அவள் மூலம் ஆதாமை விழ வைத்து
இப்பொழுது மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகி ஏதேனை விட்டு வெளியே தள்ளப்படுகிற நிலை வரும்போது சாத்தான் நினைத்தான் நம்ம சாதிச்சிட்டோன்னு. அப்படி நினைக்கும் போதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்படுகிறது. சர்ப்பத்தை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இது அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உண்மையில இது அவன் எதிர்பார்த்திருப்பானா அவன் ஏதேன்ல மனுஷனை கை வச்சிருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் கை வச்சதுனால கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எங்க அடிக்கிறார் பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். அதுல இருந்து அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? யாரா இருப்பார், யாரா இருப்பார், ஆண்டவர் எப்படி வருவார் தெரியுமா? சாத்தான் எப்படி வந்து மனுஷனை வஞ்சித்தான்? சர்ப்பமாக வந்து. கர்த்தர் எப்படி வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் தெரியுமா? மனுஷனாக வந்து. ஆமென். அதுதான் அடிமையின் ரூபம் எடுத்து. கர்த்தர் மனிதனை படைத்தது அடிமையாக அல்ல, ஆனா மனிதனை பாவத்தில் விழ வைத்து அடிமையாக்கி விட்டான். அடிமையின் ரூபம் எடுத்து. எப்படிங்க இருக்கும்? அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாதவர் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் இன்னும் எண்ணி முடியவில்லை. எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது. அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். ஆனால் வானாதி வானங்கள் கொள்ளாத அவ்வளோ பெரிய தேவன் சிறியதாகி 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 எவ்வளோ சிறியதாகி தூதர் ரேஞ்சி வந்து அதுலயும் சிறியதாகி மரியாள் வயிற்றுல. ஹல்லேலூயா. எதற்காக? எனக்கும் உங்களுக்கும் உதவியாக கை கொடுக்க. கை கொடுக்க அவர் தேவ தூதருக்கு. எனவே தூதர்கள் யார் அந்த கூட்டம் என்று உற்று பார்க்க ஆசையா இருந்தார்களாம். ரட்சிக்கப்படுகிறவர்களை தூதர்கள் ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் பார்ப்பார்களாம். ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலம் தவிப்பும் அவர்களிடத்தில் இருக்காது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். இயேசு இந்த பூமியில வந்தார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள். எப்படி பாடினார்கள் தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. ஏன் உன்னதத்தில் மகிமை, பூமியில் சமாதானம் சொல்ல காரணம் என்ன? சமாதான காரணர், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன் இந்த பூமியில நமக்கு உதவி செய்யும்படியாய் பிறந்தார். அன்பு சபையை, இயேசுவை கொண்டாட பழகணும். செலிப்ரேட் ஜீசஸ். இயேசு வந்து ஏதோ ஒரு மதத்தின், நாங்கெல்லாம் கிறிஸ்தவ மதம், அதனால கிறிஸ்தவ மதத்தின் கடவுள், இந்த ஒரு குறுகின பார்வையை பார்க்க கூடாது. இண்டிவிஜுவலா ஜீசஸ் அனுபவிச்சு பழகணும். ஆமா, ஒரு அப்பா பிள்ளை இடையே இருக்கிற உறவுக்கு ஒரு தேர்ட் பர்சன் தேவையே கிடையாது. ஒருத்தர் வந்து இதுதான் உங்க அப்பா, அப்பான்னு கூப்பிடு அப்பா, இதுதான் உங்க பையன் மகனேன்னு கூப்பிடு, இப்படி ஒரு பர்சன் தேவையே கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் இடையே தேவன் அப்படி ஒரு உறவை சிலுவையில ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நமக்கு உதவும்படியாக உதவும்படியாக உதவும்படியாக. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய கூடாது. இந்த பூமியில வந்தா நேரம் போய்கொண்டிருக்கிறதுனால 3 காரியங்கள் அவர் எப்படி நமக்கு உதவுகிறார் என்று 3 காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம். நாம் இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்டோமே, அதனுடைய 5வது வசனம் மைக்ல வாசிக்கிறீங்களா? 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நமக்கு தெரியும், கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஜனங்கள் எல்லாம் சரியா கூட்டம் கூடி இருக்கிறாங்க. எல்லா டோர் பக்கத்துலயும் ஆட்கள்.
4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். உள்ள போலான்னு பார்த்தா உள்ள போக முடியல. வாசல் ஃபுல் ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கோ இவனை இப்படியே சுமந்து கொண்டு திரும்பி போகிறது மனசுல. எத்தனை முறை இவனை சுமந்து இருப்பாங்க. இவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தே ஆகும். அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசுவுக்கு முன்னாடி இவனை வச்சா போதும், இவனுக்கு சுகம் கிடைக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒவ்வொருவருக்கென்று ஒரு விசுவாசம் இருக்குல்ல, அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். வேதத்துல பாருங்க, யவீருவினுடைய விசுவாசம் என்ன? நீங்க வந்து என் மகளை தொடரும். நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் என்ன? நீங்க வரலாம் தேவையில்லை ஆண்டவரே, ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். இப்ப இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க, எப்படி கொண்டு போகலாம். அப்படி பார்க்கும்போது தான் வீட்டு மேற்கூரையை பிரிக்கிறாங்க. வீட்டு மேற்கூரையை பிரித்து அவனை கட்டிலோட இயேசுவுக்கு முன்பாக இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வைத்தது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு சுகம் கொடுக்க. இயேசு என்ன செய்திருக்கலாம்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, இவ்வளவு சிம்பிளா சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னா அவனால படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க முடியுமா? முடியும். ஆனால் இங்கே தான் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. அவர் மட்டும்தான் எதனால இவனுக்கு இப்படி ஆச்சுன்னு பாக்குறார். ஆண்டவரை, என் கண்ணீரை மாற்றும் என்று நான் செபிக்கும் போது என் கண்ணீரை இப்படி துடைக்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனா எதனால எனக்கு இந்த கண்ணீர் வந்தது? அவர் அந்த வேற புடுங்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பாவம் என்பதை நாம் பல நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். நாங்கள சின்ன வயசுல சர்ச்சிலே பிறந்து வளர்ந்தவங்க, நாங்க எல்லா சர்வீஸ் அட்டெண்ட் பண்றவங்க. எங்க லைஃப்ல பாவம் இருக்குமா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு சரியாக இல்லைன்னாலே புரிந்து கொள்ளுங்கள், பாவம் குடி இருக்கிறது என்று அர்த்தம். தோட்டத்திலே ஆண்டவர் உலாவ வந்தார் அல்லவா? தோட்டத்தில் எதற்காக வந்தார்? ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டதுக்காக பனிஷ் பண்ண வந்தாரா? உலாவ வந்தாரா? உலாவ உறவாட தான் வந்தார். வந்ததுமே ஆதாமே நீ என்ன பண்ண அப்படி கேட்கல. ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு தான் கேட்டார். அதன் அர்த்தம் என்ன? அவர் சைடு ரூட் கிளியரா இருக்கு, ஆனா ஆதாம் சைடு ரூட் கிளியர் இல்ல. ஏன்? பாவம் இருக்கிறது. நான் கூப்பிட்டு கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் அந்த சைடுலாம் சிக்னல் கரெக்டா தான் இருக்கு, இந்த சைடு தான் பிரச்சனையா இருக்கு. நமக்கும் தேவனுக்கு இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுவாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று. அந்த கடினமான இரவில இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு இதே கேள்வி நம்முடைய வாழ்க்கையில, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நமக்கு ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? கேட்டா சொல்லு, நாங்களே இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள், நாங்களே இத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள், அட்லீஸ்ட் 1 hour பெர் டே ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணும். இல்லைன்னா ஏன் முடியல தெரியுமா? சிக்னல் கட் ஆயிட்டு. நம்ம வீட்டில் பைப்லாம் இருக்குல்ல, திறந்ததும் தண்ணி வரும். பைப்பு திறந்தா என்ன வரும்? தண்ணி வரும். தண்ணி எங்க இருந்து வருது? டேங்க்ல இருந்து வருது. டேங்க் எங்க இருக்கு? மேல எங்கேயோ வச்சிருப்போம். பைப் எங்க இருக்கு? கீழே இருக்கு. மேல இருக்கிற டேங்க்ல இருக்கிற தண்ணி கீழே இருக்கிற பைப்பை திறந்ததான் வருதுன்னா காரணம் என்ன? டேங்குக்கும் பைப்புக்கு இடையில ஒரு லைன் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்? தண்ணி வராது. தண்ணி வராது என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு யாரும் தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். உடனே யாருக்கு போன் பண்ணுவோம்? பிளம்பருக்கு போன் பண்ணுவோம். இம்மீடியட்டா சரி பண்ணுவோம். எனக்கு இன்னைக்கு ஜெபம் ஓடல, சரி பண்றோமா? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற கேப். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற இடைவெளிதான் பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம். எதனால இவன் திமிர்வாதமாய் மாறினான்? ரீசன் என்ன? ரீசன் யாருக்கும் தெரியாது. நம்முடைய அந்தரங்கத்தை அறிகிறவர் அவர். வெளியரங்கமா இன்னைக்கு உங்க முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நின்று பேசுற பாடுற என்ன மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஒரிஜினாலிட்டி, என்னுடைய அந்தரங்கம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒவ்வொருடைய அந்தரங்கத்தை மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஒருத்தங்க முன்னாடி நீதிமானாய் தங்களை காண்பிக்கிறது என்பது ரொம்ப சிம்பிள். எளிமையானவர்களை காண்பிப்பது ரொம்ப எளிது. ரொம்ப ஜெபிக்கிறவங்களை காண்பிப்பது அதை விட எளிது.
ஆமே. 4 பேருக்கு முன்னாடி கண்ணீரோடு அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உருகுறாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆண்டவருக்கு தான் தெரியும் உருகுறாங்களா என்ன பண்றாங்க. கர்த்தர் அறிவார். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி உனக்கு இந்த பலவீனம் இல்லை, சிம்பிளா சொல்லி இருக்கலாம். ஆனா அதை செய்யாம உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொன்னதுமே அங்கிருந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சலசலப்பு உண்டாயிட்டு. பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பிரியமானவர்களே, இதே கேள்வியை நம்ம சபையில வைக்கிறோம். எது எளிது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி சொல்றது எளிதா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றது எளிதா? நல்ல கவனமா கேளுங்க. சரி, இந்த ரெண்டுல நம்ம எதை பெருசா பார்க்கிறோம்? உண்மையா சொல்லணும், சண்டே போய் சொல்லக்கூடாது. இயேசு செய்கிற அற்புதத்தை பெருசா பார்க்கிறோமா? இயேசு சிந்தின ரத்தத்தை பெருசா பார்க்கிறோமா? எந்த அற்புதம் செய்கிறதற்காவது இயேசு ஏதாவது கிரயம் செலுத்தினாரா? ஏதாவது ரிஸ்க் எடுத்தாரா? 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்குள் இருந்ததல்லவா? அந்த 6000 பிசாசுகளை துரத்த இயேசு காலையிலிருந்து நைட் வர 6000 வார்த்தைகளே சொன்னார். சிம்பிளா போன்றார். அது போயிட்டு மரித்து 4 நாள் ஆச்சு. லாசரு, இயேசு வந்தார், கல்லறையை புரட்டினதும் ஆண்டவர் அடுத்து ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் போட்டு லாசருவை கூட்டிட்டு வந்தாரா? இல்ல, ஒரே வார்த்தை தான், லாசரு வெளியே வந்துட்டான். 5 அப்பத்தை எடுத்து 5000க்கு அதிகமான பேருக்கு கொடுத்தார் அல்லவா? இப்படி எடுத்தாரு, அப்பத்தை பிட்டார், கொடுத்தார், முடிஞ்சது. எந்த ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் செய்ய எந்த ரிஸ்க்குமே எடுக்கல. அவருக்கு அற்புதம் செய்வது ரொம்ப எளிது. ஆனால் என் பாவங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கொடுத்த கிரயம் கொஞ்சமல்ல. இந்த பூமியில இயேசு வந்தது அற்புதம் செய்வதற்காக அல்ல, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் இயேசு கிட்ட இருந்து எது மட்டும் வேணும் தெரியுமா? இப்ப இந்த இடத்துல இயேசு அற்புதம் மட்டும் செஞ்சாருன்னு வைங்களேன், எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. அற்புதம் மட்டும் செய்த இயேசுவா இருந்திருந்தா இயேசுவை சிலுவையில அறைஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் மனுக்குலத்தை மீட்க வருகிறார். அதான் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்றார்கள். தேவன் ஒருவனை தவிர இயேசுவை தேவனாய் அவர்களால் பார்க்க முடியவில்லை. தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக இந்த பூமியில வந்தது. எதற்காக? இந்த மாம்சத்திலே செய்த பாவத்தை அந்த மாம்சத்திலே சுமந்து தீர்த்து அவராலே எனக்கு மீட்பு உண்டாக. ஆண்டவர் கேட்கிற, எதுப்பா எளிது? எது எளிது? நீங்க எல்லாம் இவெல்லாம் நடக்கவே மாட்டான்னு நினைக்கிறீங்க. இவனை நடக்க வச்சுட்டேன்னா அதை நீங்க பெருசா பாக்குறீங்க. ஆனா ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் போதல்ல, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அற்புதம் நடக்கும் போது நம்ம வீட்டுல பயங்கர சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் என்னை ரட்சித்தார் அப்படிங்கிற சாட்சி வைரல் ஆகுமா? அல்லது எனக்கு கேன்சர் மறைந்தது, 15 வருடம் கழித்து குழந்தை கிடைத்தது, எந்த சாட்சி வைரல் ஆகும்? இன்னைக்கு எல்லாரும் எதை கேட்க விரும்புறோம்? இயேசு எதற்காக வந்தார்? எனக்கு அவர் எதுல உதவினார்? எங்க சப்போர்ட் பண்ணார் தெரியுமா? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படிக்கு என் மேல் இருந்த பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்தார். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இவன் பாவம் மன்னிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? இவன் இப்பொழுது யாருக்கு முன்பாக இருக்கிறான்? இயேசுவுக்கு முன்பாக. பாவம் என்ன செய்கிறது? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே பிரிவை உண்டாக்குகிறது. ஏதேனில் அந்த பிரிவு உண்டானது. பாவம் என்ன செய்கிறது? நாம் அனுபவிக்கும்படியான நன்மைகளை அனுபவிக்க விடாதபடிக்கு தடுக்கிறது. ஏதேனில் நன்மைகளை இவர்கள் அனுபவிக்கவே இல்லை. இவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தம்
ஆமென். அதையெல்லாம் விட்டு அப்புறப்பட்டு போனார்கள். பாவம் என்ன செய்கிறது? நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறது. ஏதேனுக்குள்ளே இவர்கள் ஆளுகை செய்கிறவர்களா இருந்தார்கள். ஏதேனுக்கு வெளியே வந்ததும் அடிமை ஆயிட்டாங்க. பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. பாவம் நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்க விடாதபடி தடுக்கிறது. எனவே தான் நெகேமியாவிலே இப்படி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, அதிகம் வரும் என்று எதிர்பார்த்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது. நாங்க சம்பாதிக்கிறோம், இன்னொருத்தங்க எங்களை ஆளுறாங்க. ஆண்டவரே, அன்பு சபையை, அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில ஆமென், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் தொடர பண்ணுகிற நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா? புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர், இது நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நாம் நம்மை நிதானிக்க வேண்டும். நம்மை அந்த பிரசனத்துக்கு முன்பாக ஏசாயா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லி தன் நிலை உணர்ந்து ஒப்பு கொடுத்த போது ஒரு சுத்திகரிப்பு உண்டானதே. ஆராதனை ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சுத்திகரிப்பு செய்துவிட்டு தானே எல்லாரும் ஆராதனை ஆரம்பித்தோம். எத்தனை பேர் உண்மையாய் அதை செய்தோம்? எத்தனை பேர் வெறும் உதட்டின் வார்த்தையில மட்டும் சொல்லிவிட்டோம்? நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் என்று தாவீது சொல்லுகிறான். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும். என் இருதயத்தில் நான் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை, என் வாயில மட்டும் நான் சொல்லிவிட்டு போகிறேன் என்றால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மையா இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பாவம் மற கழுவும். பவுல் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனே சொல்லுகிறார், நான் பாவிகளில் பிரதான பாவி. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். மன்னிக்கிறார். பாவி என்று அழைக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து தன் கண்ணீரால் பாதத்தை நினைத்த போது எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறார், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. பாவ மன்னிப்பு இயேசு சிலுவையிலே சம்பாதித்து தந்த சொத்து. அது எல்லாருக்காக தான் அவர் செய்தாலும் யார் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அவரிடத்தில் வருகிறவர்கள். அவரிடத்தில் வருகிறவர்கள். இப்போ 12th எக்ஸாம்லாம் நடக்குது பாருங்க. 12th எக்ஸாம் முடிஞ்சதும் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததும் ஸ்கூல்ல மார்க் ஷீட் வந்துடும். இப்போ எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே மார்க் ஷீட் எங்க இருக்கு? ஸ்கூல்ல இருக்கு. ஆனா அந்த மார்க் ஷீட் வாங்கணும்னா பிள்ளைங்க எங்க போய் தான் ஆகணும்? ஸ்கூலுக்கு. ஏன் மார்க் ஷீட் அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜில் போன அட்மிஷன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப காலேஜில் போறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க கண்டிப்பா எங்க போய் தான் ஆகணும்? ஸ்கூலுக்கு போய் அந்த மார்க் ஷீட்டை வாங்கி தான் ஆகணும். அது போலதான் உலகத்தின் பாவத்தை அவர் சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். ஆனால் அந்த நிச்சயத்தை யார் பெற்றுக்கொள்வாங்க தெரியுமா? யார் யார் இயேசுவின் இடத்தில் வருகிறார்களோ. இயேசு. அதனாலதான் உண்டான மெய்தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அதனாலதான் தாவீது பாருங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி வைத்ததுனால தாவீதுக்கு என்ன நிச்சயம் இருந்தது தெரியுமா? நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவை. நிச்சயத்தை குறித்த நிச்சயம் இருந்தது. என் ஆண்டவர் எனக்கு செய்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? என் பாவத்தை மன்னித்தது. எனக்கு வீடு தந்தது அவர் செய்த அற்புதம். எனக்கு காடு தந்தது அவர் செய்த அற்புதம். எனக்கு வாழ்க்கை தந்தது அவர் செய்த அற்புதம். எனக்கு உயர்வு தந்தது அவர் செய்த அற்புதம். எனக்கு தலைமுறைகளை தந்தது அவர் செய்த அற்புதம். என்னை வியாதியிலிருந்து விடுதலை பண்ணினது அவர் செய்த அற்புதம். ஆனா இது எல்லாவற்றை விடவும் எது பெரிய அற்புதம் தெரியுமா? என்னை அவர் இரத்தத்தாலே மீட்டு கொண்டது. ஹல்லேலூயா. என்னை அவர் ரட்சித்தது. ஆமென். காலையிலேருந்து ஈவினிங் வரை கட்டி போட்ட ஒரு நாயை ஈவினிங் திறந்ததும் அந்த நாய் அந்த எஜமான் காலில் கொஞ்ச நேரம் சுத்திட்டு அந்த வாலை போட்டு பயங்கரமா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா போகும். திருப்பியும் நாம் அதை கட்டுவோம்னு அதுக்கு தெரியும், அடுத்த நாள் கட்டுவோம் தெரியும். ஆனாலும்
அதை ரிலீஃப் பண்ணதுமே அது அவ்வளவு சந்தோஷப்படுது. ஆமா, எந்த மனிதனாலும் முடியாது, கிடைக்க கூடாத இந்த மீட்பு அவரே இறங்கி வந்து நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் உண்மையில நம்ம லைஃப்ல இருக்குதா? நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நம்ம வீட்டில் அது இருக்குதா? கர்த்தரனை ரட்சித்திருக்க ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் வெளிப்படுகிற சந்தோஷம், அந்த விடுதலை, அந்த நிச்சயம் நம்ம லைஃப்ல இருக்கு. ஏன் இல்லாம போச்சு தெரியுமா? நம்ம அதை விட வேற நிறைய காரியத்தை ரொம்ப பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரட்சிப்புக்காக ஆண்டவர் கொடுத்த கிரயம், பிரியமானவர்களே, நம்மை அவர் உள்ளங்கையிலே வரைந்ததுனால அந்த கையிலே ஆணி அடித்தார். அவருடைய பாதத்திலே நமக்கு தஞ்சம் கொடுத்ததுனால அந்த பாதத்திலே ஆணி அடித்தார்கள். நம்மை அவர் மார்போடு சேர்த்து அணைத்ததுனால மார்பிலே ஈட்டினால் குத்தினார்கள். நம்மையே அவர் நினைத்து கொண்டிருக்கிறதுனால தலையிலே முட்கிரீடத்தை வைத்தார்கள். நம்மை அவர் தோல்ல சுமந்ததுனால சிலுவையை தூக்கி தோல்ல வைத்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மால் அவருக்கு ஏற்பட்டது அனைத்துமே காயம். ஆனால் அந்த தழும்புகளால் தான் நமக்கு தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார். என் பாவத்தை மன்னிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார். தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டார், அங்கே விடுதலை கிடைக்கிறது. ஆமே. இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா? லூக்கா 22வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 22, 31, 32 வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்படியே 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் எப்படி உதவுகிறார் தெரியுமா? நம் பாவத்தை மன்னித்து. அடுத்து அவர் எப்படி உதவுகிறார் தெரியுமா? பரிந்து பேசி. சீமோனே சீமோனே, இன்னைக்கு நைட்டு உன் கதையை முடிக்கணும்னு சாத்தான் பிளான் பண்ணிட்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. எப்படி பரிந்து பேசுவார்? இப்போ ஸ்கூலில் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணதும் போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா உன்னை ஸ்கூலில் இடம் கிடையாது, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படி சொல்லும்போது அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ பிரின்சிபால் கூப்பிட்டு சொல்கிறாரு, பையன் ரொம்ப தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு நீ ஸ்கூலில் இடம் இல்லை, டிசியை கொடுத்து விட்டுறணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு டிசி கொடுக்கக்கூடாது. அந்த அப்பா அந்த பிரின்சிபால்கிட்ட என்ன சொல்லுவார்? அப்பாக்களே என்ன சொல்லுவாரு? இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு. அடுத்து என்ன சொல்லுவார்? இனி இந்த தப்ப இப்படிதான் ஆண்டவரும் பரிந்து பேசுவார் பிதா கிட்ட. இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, இனி என் பிள்ளை தான். அதனாலதான் அந்த வசனம் தெளிவா இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு. நேத்து ஒரு தப்பு பண்ணி இன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அவர் பரிந்து பேசி இருக்கிறார். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். யாருக்காக பரிந்து பேசுவார் தெரியுமா? இரக்கத்துக்காக நிக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்காக. அதான் ஆண்டவர் பரிந்து பேசுவார்ல, நம்ம வாழலாம், அப்படி போக முடியாது. பிரிந்து போன யூதாசுக்காக இயேசு பரிந்து பேசவில்லை, கூடவே இருந்த பேதுருவுக்காக தான் இயேசு பரிந்து பேசினார். யூதாசுக்காகவும் பேச வேண்டியதானே, ஏன் பேசல? யூதாஸ் பிரிந்து போய்விட்டான். அதனால தொடர்பிலே இருக்கணும் இயேசுவோடு. ஆமே. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேங்கிற சத்தம் நம்ம காதுல கேட்கலனாலே நம்ம டேஞ்சரஸ் சோனுக்குள்ள என்ட்ராயிட்டோம்னு அர்த்தம். கர்த்தர் பரிந்து பேசுகிறார், கர்த்தர் பரிந்து பேசுகிறார்.
சீமோனே சீமோனே, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. நான் நம்புறேன் இன்னைக்கு அவர் பரிந்து பேசுறதுனாலதான் அவர் சமூகத்தில் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் உள்ள போகும்போது அவ்வளவு சுத்திகரிப்பு பண்ணியிருக்கணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சா கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்றானதும் என்ன விழும் தெரியுமா? அடி விழும். அதன் அடையாளம் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும்போது அந்த பெட்டி கொஞ்சம் அசைஞ்சதும் ஊசா என்பவன் தொடுவான் பாருங்க, தொட்டதும் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடித்தார். அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி வந்து இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் அவ்வளோ பெர்ஃபெக்ட் அதனாலதான் வந்திருக்கிறேன்? நிச்சயமா யாருக்குமே சொல்ல முடியாது. அவருடைய கிருபையினால வந்து நிற்கிறோம். அந்த கிருபை நம்மை கவர் பண்ணி இருக்கிறதுனால. ஆமென். அது புரியும்படி சொல்றேன். அந்த முச்செடி எரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு முன்பாக மோசே நிற்பான். மோசே நின்றுட்டே இருப்பான். ஆண்டவர் பார்த்தார், மோசே முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் யார் ஆண்டவரே? நீ பாக்கெட்டுக்குள்ள கையை போடும்பார். பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு எடுத்ததும் கை எதுவா மாறும் தெரியுமா? குஷ்டமா மாறிடும். அவனாலேயே பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்லுவார், திரும்ப கையை போட்டு. திரும்ப கையை போட்டு எடுத்ததும் அதுக்கு மேல எது கவர் ஆயிரும் தெரியுமா? தோல் கவர் ஆயிரும். மோசே, உன்னை என் கிருபையினால கவர் பண்ணி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீ ஏன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற. உன் ஒரிஜினல் உன்னால கூட பார்க்க முடியாது. உன்னால கூட பார்க்க முடியாது. உன்னால பார்க்க முடியல. ஐயோ, என் வாழ்க்கை ஆண்டவர் இப்படி இருக்கிறது, இது ஏன் கையா அசிங்கமா இருக்கு ஆண்டவரே. பாரு, நான் அதை எப்படி ஒரு தோல் வந்து கவர் பண்ணதும் அது மறையுதோ அப்படிதான் அன்பு திரளான பாவத்தை மூடும். அவர் அன்பினால நம்மளை கவர் பண்ணி நிக்க வச்சிருக்கிறார். நிக்க வச்சுட்டு என்ன பண்றார் தெரியுமா? பிதாவின் வலது பார்சத்துல உக்காந்து பிதா கிட்ட, அவன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்காக நான் அடி வாங்கிட்டேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க, இனி அவன் அந்த தப்ப பண்ண மாட்டான். இனி அவன் அந்த தப்ப பண்ண மாட்டான். என்னை கேட்கிற வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, ஒவ்வொருவருக்கும் அன்பா சொல்ற வார்த்தை இதுதான். ஒரு தப்பு பண்ணி நான் வாழ்றேன்னா நான் திருந்துவதற்கு தேவன் எனக்கு தருணம் தருகிறார். தருணம் தருகிறார். ஆண்டவர் தர சான்ஸ். சிம்சோன் பாவத்தில் விழுந்தான், வழி விலகி போயிட்டான், தப்பு பண்ணிட்டான். ஆமென். பெலிஸ்தியர் பிடிக்கிறாங்க, பிடித்ததும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். தப்பு பண்றான், பெலிஸ்தியர் டிராப்ல அவன் அகப்படுறான், கர்த்தர் விடுவிக்கிறார். மறுபடியும் தப்பு பண்ணுகிறான், திருப்பி அகப்படுகிறான், கர்த்தர் விடுவிக்கிறார். மறுபடியும் தப்பு பண்றான், திருப்பி அகப்படுறான், கர்த்தர் விடுவிக்கிறார். அவன் பார்க்கிறான், நல்லா இருக்கு, நான் தப்பு பண்ணுவேன், கர்த்தர் என்ன விடுவிப்பா. நல்ல கவனமா கேளுங்க. கிரேஸ்ல இருக்கிற ஃபேவரை மட்டும் பார்க்க கூடாது, கிரேஸ்ல இருக்கிற வார்னிங்கையும் பார்க்கணும். கிருபையில் இருக்கிற அனுகூலத்தை மட்டும் பார்க்க கூடாது, கிருபையில நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பையும் பார்க்கணும். என்ன எச்சரிப்பு? பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னது எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல அவன் மேல கல்லெறிய தகுதியுள்ள ஒரே நபர் யார் தெரியுமா? இயேசு. ஆனால் இயேசு கல்லெறிவதற்கு பதிலாக நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை அப்படி சொல்லி அனுப்பும் போது அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இனி, இதான் வார்னிங், இதுதான் வார்னிங், இனி பாவம் செய்யாது. லூக்கா 13வது அதிகாரம் கர்த்தர் ஒரு உவமையை சொல்லுகிறார் பாருங்கள். 6 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அந்த தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை. அப்ப ஆண்டவர் இன்னும் உயிரோடு காக்கிறது எதற்கு தெரியுமா? கனி கொடுக்க. என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். எத்தனை பேருக்கு வசனம் கேட்க பிடிக்கும்? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் வசனத்தை விரும்பி படிக்கிறோம்? பைபிளை திறக்கிறது வாக்குத்தத்தங்களுக்காக மட்டும் திறக்கிற கூட்டம் நிறைய. பைபிளை திறக்கிறது, அதனால நம்ம பைபிளை பார்த்தாலே தெரியும். இந்த சங்கீத பகுதியை பாருங்க,
அதுலயும் 91, 121 இப்படி கொஞ்சம் சாப்டர் இருக்கு. அதுலதான் பல கலர்ல இருக்கும். இந்த பைபிள் எஸ்ரா, பிலமோன் நம்ம சர்ச் மெம்பரானு வர கேட்பாங்க. அப்படி ஒரு பர்சனே. இந்த ஆலோசனைகளை எத்தனை பேர் விரும்பி படிக்கிறோம்? உபதேசங்களை எத்தனை பேர் விரும்பி கேட்கிறோம்? சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி வருவாங்க. எதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தம் வாங்கணும். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தேவை, எனக்கு தேவை. நான் டெய்லி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணும், இல்லைன்னா அவ்வளவுதான், வார்த்தையில நிக்க முடியாது. ஆனா அது மட்டும் இல்ல, அதை சுதந்தரிப்புக்கு நம்மை தகுதி உள்ளவனாய் மாற்ற ஆலோசனை இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானானை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கதான் சீனாய் மலையிலே கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்துக்கு உட்பட்ட அத்தனை பேர் உள்ள என்ட்ராயிட்டாங்க. பிரமாணத்துக்கு உட்படாதவங்க எல்லாம் வாக்குத்தத்தத்தை இழந்தார்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் பிள்ளைங்க பைபிளை படிக்க வைக்கிறது இல்ல இல்ல இல்ல. இந்த பைபிள் நம்முடைய சுவாசமா இருக்கணும். டெய்லி இதை படிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ உட்கார்ந்து இருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது, நடக்கும் போதெல்லாம் உன் பிள்ளை கிட்ட இதை சொல்லிட்டே இரு. இதனால சுத்திகரிப்பு இருக்கிறது. நம்ம என்னைக்கும் வெட்டி போடப்பட வேண்டியவர்கள். 2024 நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அவர் பரிந்து பேசி இந்த ஒரு வருஷத்தை கூட நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு தெரியும்? என் புள்ள கனி கொடுப்பான். அவர் வந்து பார்த்துட்டு சொல்ற, 3 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன், கனி இல்ல, அது இருந்து மற்ற மரங்களையும் கெடுக்குது, நீ அதை வெட்டி போடு. இல்ல ஆண்டவரே, இல்ல, நான் அதுக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் செய்யறேன். அதை சுற்றிலும் நான் கொத்தி எரு போடுறேன், அதுக்கு உரம் போடுறேன். இந்த வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கனி கொடுத்தால் சரி. கனி கொடுக்கலன்னா நான் நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவர் சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆமென். இப்ப சொல்றார், இந்த வருஷம் மட்டும் பார்ப்போம். கிடைக்கிற தருணத்தை கடைசி தருணமாய் பாருங்கள். ஒவ்வொரு முறை நாம் விழும்போதும் பிதா என் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நமக்கு உதவும்படி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு பிதாவுக்கு யார் தெரியுமா? நேசகுமாரன். இயேசு சொன்னா பிதா தட்டவே மாட்டார். நமக்காக பரிந்து பேச இந்த பூமியில ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வலது பாரிசத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற நம் தேவாதி தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக அவர் எப்படி உதவுகிறார் தெரியுமா? அவர் பதிலாக மாறுகிறார். பதிலாக, நமக்கு பதிலாக, நமக்கு பதிலாக. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது அவரை, நேற்று இந்த வார்த்தையை சொன்னேன், அவரையும் என்னையும் வச்சு பார்த்தா நான் யாரு? பாவி. அவர் யார்? நீதிமான். என்ன நீதிமான் ஆக்கும்படிக்கு நான் வாங்க வேண்டிய அத்தனை தண்டனை, அதாவது என் பிளேஸ்ல அவர் வந்து அவர் பிளேஸ்ல என்ன கொண்டு வச்சிட்டார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம். தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை, உம்மை போல் என்னை நேசிக்க
நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும். இதை இமேஜின் பண்ண முடியுமா? அப்சலோம் அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், அவ்வளவு துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்கிறான். யோவாப் டீம் பார்க்கறாங்க, அவனை வெட்டி போட்டாங்க. இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. தாவீதுக்கு வந்தபோது தாவீது எப்படி அழுவார் தெரியுமா? என் மகனே, உனக்கு பதில் நான் செத்தேனானால் நலமாயிருக்கும். தாவீதுக்கு சொல்லி அழ மட்டும்தான் முடிஞ்சது. தாவீதுக்கு பதிலாக முடியவில்லை. உலக உறவுகளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு பதில், உனக்கு பதில். தாவீதுக்கு அழ முடிஞ்சது. ஆனா ஆண்டவர் அழ வரல, அழுகையை மாற்ற வந்தார். அவர் எல்லா முகங்களிலும் உள்ள கண்ணீரை துடைப்பார். அதாவது அவர் நின்ன இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக நான் நிற்கிற இடத்துல அவர் வந்து நின்றார். எனவேதான் அவர் இந்த பூமியில் வந்தபோது ஒரே பேரான குமாரன், அவர் தம்மை ஒப்பு கொடுத்த போது முதற் பேரான குமாரன் ஆயிட்டார். ஒரே பேரானவர் எப்பொழுது முதற் பேரானவரை மாறுவார் தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரே பிள்ளை இருந்தாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு ஒரே பிள்ளை. அடுத்த பிள்ளை பிறந்துட்டுனாலே அந்த ஒரே பிள்ளைன்னு சொன்னா அவங்களை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எங்க முதல் பிள்ளை. அப்படி ஒரே பேரானவர் எப்பொழுது முதற் பேரானவரா மாறினார் தெரியுமா? நமக்கு பதிலாக அவர் மாறி நம்மை பிள்ளைகளாக்கி நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு பதிலாக பரபாசுக்கு இயேசுவை விடுதலை பண்ணணும். பஸ்காண்டு ஒருவன் விடுவிக்கப்படுவது வழக்கம். அந்த இடத்துல தான் ஒருவன் கொண்டு வரப்படுகிறான், பரபாஸ். பிலாத்துக்கோ இயேசுவை விடுதலை பண்ணணும். வேதத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறான், இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறான். பரபாஸ் யார் தெரியுமா? பரபாஸ் யார் தெரியுமா? உங்களுக்கு கண்டிப்பா தெரியணுமா? வீட்டில் போய் கண்ணாடியை பாருங்க. நாம தான் அந்த பரபாஸ். நாம தான், நான் தான், நாம தான். நாம விடுவிக்கப்பட இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். இவ்வளவு செஞ்ச ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன ஆண்டவரை செஞ்சீங்கன்னு கேட்டுறாதீங்க. நித்திய ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணி நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தைரியமாய் அந்த கிருபாசன தண்டை சேர கடவும். விலகிறாதீங்க, வெட்டுறாதீங்க. நீங்க நெருங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவரை பற்றி கொண்டீங்கன்னு வைங்களேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். இயேசுவை விட்டு விலக்குகிற எந்த காரியமானாலும் அப்புறப்படுத்தி விடுங்கள். இயேசுவை கொண்டாடுங்கள், இயேசுவை செலிப்ரேட் பண்ணுங்க, இயேசுவை வர்ஷிப் பண்ணுங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. என் பாவத்தை மன்னித்து எனக்காக பரிந்து பேசி எனக்கு பதிலாக மாறினவர். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த பூமியில நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை நான் எங்க உட்கார வைப்பேன் தெரியுமா? அந்த 24 மூப்பர்களுக்கு மத்தியில் அல்ல, என்னோடு கூட என் சிங்காசனத்தில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஒரு விசை எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கண்களை மூடி உம்மண்டை வந்திருக்கிறேன்.
என் பரிகாரி, எனக்கு உதவி செய்கிறவர் நீர் மட்டும்தான். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு ஒத்தாசை வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஆண்டவரை உம்மை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும். இன்னும் நெருங்கணும், இன்னும் நெருங்கணும், இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகர். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட. எஸ், பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.